இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இந்த நாளை மீண்டும் நமக்கு தந்து நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமது மேலான வரவுக்காக நாங்கள் இந்த அதிகாலை வேளையிலே உம்மை புகழ்கின்றோம், வாழ்த்துகின்றோம். ஆண்டவரே, இதோ இந்த நாளை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்கும் போது எங்களுடைய கனவுகளை நிறைவேற்றித்தாரும், எங்களுடைய இதய ஆவல்களை நிறைவேற்றித்தாரும், எங்களுடைய எதிர்காலத்திற்கு நீரே நம்பிக்கையை தாரும். ஆண்டவரே, நாங்கள் நம்பிக்கையோடு இந்த அதிகாலை வேளையிலே எழும்பி உம்முடைய இறைவார்த்தையை கேட்கும் போது இந்த நாளும் வருகின்ற நாட்களும் உம்முடைய அருள்வாரங்களால் ஆசீர்வாதங்களால் நிரப்பும். தூய ஆவியின் துணை எங்களை தொடர்ந்து வழி நடத்தட்டும். முன்னாகவும் பின்னாகவும் வலமாக இடமாக இருந்து உம்முடைய அருள்கரம் எங்களை தாங்கட்டும். காவல் தூதர்களின் துணை எங்களை வழி நடத்தட்டும். எங்களோடும் எங்களுடைய பிள்ளைகளோடும் உற்றார் உறவினர்களோடும் நண்பர்களோடும் எங்களுடைய தலைமுறையோடும் உம்முடைய அருள் நிரம்பி வழியட்டும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை திருப்பாடல்கள் 18ஆம் அதிகாரம் 28, 29 இறைவார்த்தைகள். ஆண்டவரே, நீர் என் விளக்குக்கு ஒளியேற்றுகின்றீர். என் கடவுளே, நீர் என் இருளை ஒளியாக்குகின்றீர். கடவுளின் விளக்கு இறைவார்த்தை. கடவுளின் வார்த்தை என் பாதைக்கு விளக்கு, என் வாழ்க்கையின் ஒளி. என் இருளின் பாதையை கடவுள் ஒளியாக மாற்றி அதை வெளிச்சமாக்குகிறார். கடவுள் உங்கள் வாழ்வின் விளக்கில் ஒளியேற்றுகின்றார். ஒவ்வொரு நாள் காலையிலும் இறை வார்த்தையின் விளக்கில் தீபம் ஏற்றப்படுகிறது. அது உங்கள் வீட்டில் உள்ள, உங்கள் உறவுகளில் உள்ள, உங்கள் மத்தியில் உள்ள, உங்கள் சிந்தனையில் உள்ள இருளை அகற்றுகின்றது. வாழ்வில் பல இருள்கள் உண்டு. இருளை பழிப்பதை விட ஒளியை ஏற்றுவது மேல் என்று சொல்லுவார்கள். ஒளி வரும்போது இருள் மறைந்து விடுகிறது. நிறைவானது வரும்போது குறைவானது நம்மை விட்டு ஓடுகிறது. வெளிச்சத்துக்கு மட்டுமே இருளை போக்குகின்ற சக்தி உண்டு. என்னை தொடர்பு கொண்டு ஒரு அம்மா சொன்னார்கள், ஃபாதர், இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே இந்த இறைவார்த்தையை கேட்டுவிட்டுத்தான் நான் மற்றதை காண்கின்றேன். இந்த இறைவார்த்தையின் வெளிச்சத்தில் தான் இந்த நாளை நான் பார்க்கின்றேன். இந்த இறைவார்த்தையின் ஒளியில்தான் இந்த நாள் எனக்கு கொடுக்கப்படுகின்றது. எனவே மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் நான் இந்த நாளை ஆரம்பிக்கின்றேன். கண்டிப்பாக போராட்டங்கள் இல்லை என்று சொல்ல முடியாது. போராட்டங்கள் உண்டு, துன்பங்கள் இருக்கின்றது. ஆனால் அவற்றையும் எதிர்கொள்வதற்கான சக்தி, ஆற்றல் இந்த இறைவார்த்தை எனக்கு கிடைக்கின்றது, எனக்கு கொடுக்கின்றது என்று சொன்னார். அன்புமிக்க சகோதரமே, இந்த இறைவார்த்தையை நம்புவோம். அடுத்த இறைவார்த்தை, உம் துணையுடன் நான் எப்படையும் நசுக்குவேன், என் கடவுளின் துணையால் எம்மதிலையும் தாண்டுவேன். இவ்வாறு இறைவார்த்தை என்ற விளக்கு என்னில் ஏற்றப்படுவதால் இதன் துணையுடன் நான் எப்படையையும் நசுக்குகின்றேன். என் கடவுளின் துணையால் எம்மதிலையும் தாண்டுகின்றேன். படைகளை எப்படி நசுக்க முடியும்? அதுவும் பெரும் படையை எவ்வாறு நசுக்க முடியும்? பெரிய மதிலை எப்படி தாண்ட முடியும்? கடவுளின் துணையால் மட்டுமே முடியும். ஒரு சில நேரங்களிலே எதிரி என்னை விட பெரியவனாக இருக்கின்றான், என்னால் போராட முடியவில்லை. நான் கடவுளிடம் வருகின்றேன், கடவுளே, எதிரி என்னை விட பெரியவனாக இருக்கின்றான், என்னால் போராட முடியவில்லை, நீரே என் கதி என்று சொல்லும்போது கடவுள் என் சார்பாக போராடுகின்றார். கடவுளின் துணையால் அனைத்தையும் என்னால் தாண்ட முடியும். என் சார்பாக போராடுகின்ற கடவுள் எனக்கு முன்னே செல்லுகின்றார். எனக்காக போராடி எனது வெற்றியை உறுதி செய்கின்ற தெய்வம் என்னோடு இருக்கின்றார். ஏனென்றால் என் காலடிக்கு அவருடைய இறை வார்த்தை தான் விளக்கு. அந்த விளக்கில்தான் அது ஒளியேற்றுகின்றார். அது என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கின்றது. எனவே இன்றைய நாளிலே இந்த இறைவார்த்தையின் ஆற்றல், சக்தி நமக்கு கிடைக்க ஜெபிப்போம். நமக்கும் நம்முடைய இல்லங்களிலும் நம்முடைய உள்ளங்களிலும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். இந்த இறைவார்த்தையின் ஆற்றல் நம்மை தாங்கட்டும். இன்று நீங்கள் தொடங்குகின்ற இந்த மகிழ்ச்சியான நாளானது மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் இருக்கட்டும். இந்த நாள் முடியும் போது கடவுளின் துணையை உணர்ந்த மக்களாக இந்த நாளை நீங்கள் முடித்து கொள்வீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.